திரிகிற பேரில் ஆராதனை செய்வது. இதெல்லாம் சனாதன தர்மம் அப்படின்னு பேர். சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு குலத்தில் நமது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட குல மரபுக்கு பெயர் சனாதன தர்மம். அதை மாற்றக்கூடாது. நமக்கு முன்னோர்கள் என்ன சொல்லித்திருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நெற்றிலே நீர் அணிய வேண்டும், சந்தனம் குங்குமம் அணிய வேண்டும், தீர்க்கமான மங்களகாரிய பொருட்களை அணிய வேண்டும். இப்படி எல்லாம் நம்முடைய குல மரபிலே இருக்கிறது. இதன் பிரகாரம் தான் வாழ்க்கையினுடைய நெறிகளை கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வகையிலே அந்த குல மரபுகளையும் ஆச்சாரங்களையும் அனுஷ்டானங்களையும் யார் ஒருவன் கடைபிடித்து வாழ்கின்றானோ அவன் இல்வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் ஏற்படும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா குல முன்னோர் வழிபாடு. இது பிறப்பு நாள் ஏற்படக்கூடிய. அடுத்ததாக குலகுரு வழிபாடு. குலகுரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த உலகம் என்ற பிரபஞ்சத்தை யார் படைத்தார் என்று சொன்னால் சிவபெருமான். அந்த சிவபெருமான் இந்து மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மதத்தை தோற்றுவித்து அதற்கு தானே தலைவனாக இருந்து சகலவிதமான ஜீவராசிகளையும் படைக்கின்றார் சிவபெருமான். அந்த சிவபெருமானை காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் சதா சிவ சபாரம்பா அப்படின்னு ஸ்லோகங்கள்லாம் சொல்றது. அப்படிப்பட்ட வகையிலே இறைவனை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் அந்த இறைவனோடு ஒன்றி பழக வேண்டும், மனதார இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பது அதனுடைய பொருள். அதனாலதான் அந்த குருவிடம் நமஸ்காரம் செய்வது, குருவிடம் விபூதி பிரசாதங்களை பெறுவது, ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்தவுடன் திருநீற்று பிரசாதங்களை தருகிறார். அந்த திருநீற்று பிரசாதம் என்னவென்று சொன்னால், இறைவன் கடைசி நிலை அப்படிங்கிற உணர்த்த இந்த சாம்பல் அப்படிங்கிற விபூதி. அதற்கு யஜுர்வேதம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது வேதத்திலே ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானால் அருளப்பட்ட மந்திரம், அது 11 அணுவாகம் கொண்டது. அந்த மந்திரத்திலே சிவபெருமானை தொட்டு பூஜை செய்யக்கூடிய ஆச்சாரியனுடைய கரமானது சிவகரமாக இருக்கின்றது. அந்த வேதமானது அயம் மே வஸ்து பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே விஸ்வவேதே சிவாபி வருஷணஹ சிவாபி வருஷணஹ சிவகரமாக இருக்கிறதா. எப்பொழுதும் சிவபெருமானை தீண்டி அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனை, வழிபாடுகள் இவைகளை எல்லாம் செய்து அந்த கரமானது சிவகரமாக இருக்கின்றது. அந்த சிவகரத்திலே திருநீரை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் குரு என்பவரை தோற்றுவித்தார் இறைவன். மூன்றாவது வழிபாடு நம்முடைய காணி தெய்வ வழிபாடு. அது பிறகு குலதெய்வ வழிபாடாக மாறியது. அந்த எத்தனாயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் தன்னுடைய தெய்வத்தின் மூலமாகத்தான் நன்மைகள் சித்திக்கும். அதனால அந்த குல தெய்வ வழிபாடு என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமானது. நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். அந்த கர்மா என்பது நம்முடைய முன்னோர்கள் செய்த காலம், இன்று நாம் செய்யக்கூடிய காலம், இனி நாம் வரக்கூடிய சந்ததிகள் செய்யக்கூடிய காலம். இதில் ஏற்படக்கூடிய பாவ புண்ணியங்கள் எல்லாம் கர்மா என்று பொருள். அந்த கர்ம வினைகளை யார் நீக்குகிறார் அப்படின்னா குலதெய்வம். அதனால குலதெய்வத்தை யார் ஒருவன் மனதார வழிபாடு செய்கிறானோ, அதிகமாக வழிபாடு செய்கிறானோ, அவனுக்கு கர்மா அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய கர்ம வினைகள் நீங்கினாலே நமக்கு இறைவன் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான
மனநிலையை நமக்கு தருகிறார். ஏன்னா இல்வாழ்க்கை என்பது வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இவைகள் போராட்டங்கள், இவைகளெல்லாம் நிறைந்ததுதான் இல்வாழ்க்கை. இதெல்லாம் இல்லாம ஒரு மனிதன் வாழ முடியாது. அந்த கர்மாவை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கணும். குலதெய்வத்தினுடைய நடைமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். அதனாலதான் சேக்கிழார் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், மனிதன் மனிதனாக, மனிதன் தெய்வமாக வாழ வேண்டும். ஏன்னா பிறக்கும் பொழுதும் நாம் இதுவும் கொண்டு வரல, இறக்கும் போது நம்ம இது கொண்டு போக போறது. இடைப்பட்ட அந்த காலம் மனித காலம், மனிதனுடைய ஜீவராசி என்று சொல்லக்கூடிய காலம். அப்படிப்பட்ட வகையிலே அந்த இறை பேராற்றலுடைய அனுகிரக சக்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிக அற்புதமான முறையிலே யாகாலயம் அமைத்திருக்கிறார்கள். இந்த யாகாலயம் என்று சொன்னால் என்ன பெயர் என்று சொன்னால், இறைவன் குழந்தையாக பிறக்கக்கூடிய இடம் யாகாலயம். இந்த புனித நீரை நாளை காலை அபிஷேகம் செய்கின்ற பொழுது புத்துரமனாக பிம்பமாக இருக்கக்கூடிய விக்கிரகத்திற்கு உயிரூட்டப்படுகிறது. அதற்கு 48 நாட்கள் மண்டலாபிஷேகம். ஒரு தாயினுடைய வயிற்றில் கருவானது வளர்வதற்கு 48 நாட்கள். அதனாலதான் 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் என்று வைத்திருக்கிறார். அதில் செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் மூலமாக அந்த கருவானது வளர்ந்து 48வது நாள் பிரத்யட்சமாக அருள்பாலிக்கிறார். நம்முடைய ஆகம சாஸ்திரங்களும் வேதங்களும் திருமுறைகளும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நெறிப்படுத்தி போற்றுகின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான வழியிலே இந்த அற்புதமான ஆலயம் அமைத்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக பழமையான ஒரு ஆலயம். இதற்கு எந்த காலத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது, எந்த காலத்தில் யாரால் கட்டப்பட்டது என்று சான்றுகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை நாம் இன்று புனரமைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகும். இந்த ஆலயத்திற்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் 2 பேர் நன்றாக அமைய வேண்டும். ஒன்று ஸ்தபதி, இன்னொன்று ஆச்சாரியர். சபதி கரெக்டான வடிவங்களோடு அந்த சிலைகளை செதுக்க வேண்டும். ஆலயத்தை ஆயாதி அளவுகளுடன் பராமரிக்க வேண்டும், கட்டப்பட வேண்டும். ஆச்சாரியன் அதற்கு தகுந்தாற்போல் உயிரூட்ட வேண்டும். இது ரெண்டும் கரெக்டா நடந்தால்தான் நமக்கு அந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய பலனானது கிடைக்கும். இந்த மணி என்கின்ற சபதியை இக்கிராமத்திலே நான் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எனக்குள் ஒரு மிகுந்த அச்சமாகத்தான் இருந்தது. இவ்வளவு பெரிய கோயிலை பொறுப்பை ஒப்படைக்கின்றோம், நல்ல முறையில் கட்டுவாரா என்றுதான் நான் நினைத்தேன். அதன் பிறகு தன்னுடைய அமைப்பின் மூலம் நன்றாகவும் பிரம்மாண்டமாகவும் கட்டியுள்ளார். அப்படிப்பட்ட அமைப்புல நமக்கு அந்த ஆலயம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தலைமுறையாக இனி ஆலயம் அருள் பேராற்றலை வழங்கும் என்பதற்காக தான் நம்ம இத்தனாயிரம் செலவுகளை செய்து இந்த ஆலயங்களை எல்லாம் புனரமைத்து அந்த திருப்பணி என்று சொல்லக்கூடிய ஒரு மகாபாக்கியத்தை பெற்று நாம் வாழும் காலத்தில் நாம் இந்த ஆலயத்தை உருவாக்குகின்றோம். இதெல்லாம் இறைவனுடைய சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதனாலதான் அவனருளாலே அவன் தாள் வணங்கி, அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட வகையிலே மிக அற்புதமான ஆலயம் நாம் இங்கே எழுப்பி இருக்கின்றோம். அந்த ஆலயத்தினுடைய இறைப்பேராற்றலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கு அந்த இறைப்பேராற்றல் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உரையை நிறைவு செய்கின்றோம். ஆசீர்வாதம்.